ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்து உயிரோடு தமிழர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் இந்தியா தமிழகத்தில் நடந்த சம்பவம் தொடர்பாக பார்ப்போம். சினிமா நட்சத்திரம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அப்பொழுது பேசினார்கள். மாற்றத்தை ஏற்படுத்தா என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் காரூரில் நடந்த தேர்தல் பிரச்சார பேரணியில் 40 பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த செய்திகளை பார்த்தோம். மக்கள் திரளாக திரண்டிருக்கிறார்கள். சம்பவம் நடந்தது சனிக்கிழமை. இது தொடர்பாக நிறைய செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று கூறுவீர்களா? அதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று என்னென்று சொன்னால், சரியான பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்படவில்லை. இரண்டாவதாக, விஜய்க்கு கூடுகின்ற கூட்டம், அவரை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு முன்னணி நடிகர். அடுத்தது அவருக்கான ஆதரவாளர்கள் எண்ணிக்கை அதிகம். அரசியல் கட்சிகளுக்கு கூடுவதை விட அவருக்கு கூடும் கூட்டங்கள் அதிகம். அப்ப இந்த நிலையில் அந்த காவல்துறையினர் உண்மையில் எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அவ்வளவுக்குத்தான் மக்களை அனுமதித்திருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் தடை செய்திருக்க வேண்டும். இதில் முதலில் விஜய் மீது எல்லோரும் குற்றம் சாட்டி இருந்தாலும் அவர்களிலும் குற்றம் இருக்கலாம் என்று சொன்னால், ஒரு ஒழுங்காக அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. அவர்கள் தொண்டர்களுக்கு அந்த பயிற்சி வழங்கப்பட்டிருக்க வேண்டும், இவ்வாறு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது என்று சொல்லி. அது அவ்வாறு ஒரு தொண்டர் படையை அவர்கள் அமைத்திருக்க. இங்கே நீங்க பார்க்கலாம், ஒரு கோயில் திருவிழாவில் கூட ஒரு வாலண்டியராக இவ்வளவு பேர் போவார்கள். அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு, அதை சிறப்பாக நடத்துவதற்கு அவர்களுக்கு பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கும். அவ்வாறான ஒன்றை அவர்கள் இன்னும் அமைக்க தவறிவிட்டதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்போதுதான் ஆரம்பித்தவர்கள் புது கட்சி. ஆனால் இதில் இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், விஜய் தரப்பை பொறுத்தவரை கூறுகிறது, காவல்துறையினர் தடியடியை நடத்தியதாகவும், தடியடி நடத்தினால் உங்களுக்கு தெரியும் எல்லோரும் சிதறி ஓடுவார்கள், அவ்வாறு ஓடியதால் இடம்பெற்றதாகவும், அடுத்ததாக திமுக இதில் ஒரு அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டதாகவும், இப்ப செந்தில் பாலாஜி எல்லாம் உடனடியாகவே வந்து விட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் உடனடியாகவே களத்துக்கு வந்து விட்டார்கள், மக்களுக்கு உரையாற்றினார்கள். இப்ப சமூக வலைத்தளங்கள் அதற்கும் மேலா இரண்டு தரப்பும் மிக கடுமையான மோதல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அரசு தரப்பு சமூக வலைத்தளம், அடுத்தது விஜயின் வெற்றி கழகத்தின் சமூக வலைத்தளங்கள். ஒரு கொந்தளிப்பான நிலை. அதாவது 40 பேர் இறந்து 50க்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்தாலும் தமிழகம் ஒரு கொந்தளிப்பான நிலையாக மாறிவிட்டது. என்னென்னு சொன்னால், இதை விஜயின் அரசியல் எதிர்காலத்தை முடக்குவதற்கான சதி என்று விஜய் தரப்பு கூறுகின்றது. தமிழக காவல்துறையை பொறுத்தவரையில் அதாவது அனுமதி ஒரு கூட்டத்துக்கு பெற்றால் அந்த கூட்டத்துக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டியது அவர்களோட பொறுப்பு. தண்ணீர்கள், சாப்பாடுகளை பொறுத்தவரையில் அது ஒன்று அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்கள் வழங்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் போறவர்கள் கொண்டு போக வேண்டும். மற்றது போறவர்களை யாரும் வலுக்கட்டாயமாக கூட்டி செல்வதில்லை, அவர்களாக விரும்பி செல்வது. அவர்களுக்கு தேவையானதை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். அதில் நாங்கள் சமூக வலைத்தளங்கள் கூறுவது போல அதை நாங்கள் பெரிய பேஸ் பொருளாக எடுக்க முடியாது. இப்ப பிபிசியை பொறுத்தவரையில் பிபிசி என்ன போட்டு இருக்கிறால், இப்படி இவ்வாறான நெருக்குதல்களில் மக்கள் இறப்பது இந்தியாவில் அசாதாரணமானது அல்ல என்று போட்டிருக்காங்க. இப்ப கும்பமேளாவில இடம்பெற்ற நெருக்கடிகள், பல்வேறு விளையாட்டு, இங்கும் கூட நீங்கள் பார்க்கலாம், ஃபுட்பால் மேட்சில் சில சமயங்களில்
நான் மறந்து விட்டேன் பல நாடுகளை. சில நாடுகளில் மியூசிக் ஷோவில் கூரை இடிஞ்சு விழுவதோ அல்லது மக்கள் நெருக்கடியில் ஓடுவதோ. பிரித்தானியாவில் லிவர்பூல் ஹில்ஸ்பரோ என்ற இடத்தில் நான் நினைக்கிறேன் 92-93களில் சன நெரிசலில் இறந்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் கூறுவது சரி. அப்ப பல இடங்களில் இருப்பது ஒன்று. ஆனால் இதை அரசியல் மயப்படுத்துகிறார்கள் ரெண்டு பக்கம். அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ஆனா மக்களை இழந்தது அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் தான். உண்மையில் அது இழந்தவர்களுக்கு தான் அந்த இழப்பின் வலி தெரியும். 3 வயது 1.5 வயது குழந்தை 2 வயது குழந்தைகள் எல்லாவற்றையும் ஏன் இவ்வாறான ஒரு நெருக்கடிக்கு கொண்டு சென்றார்கள் என்றதும் ஒரு கேள்விக்குறியான விடயம். ஏனென்றால் உங்கள் பாதுகாப்பை நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் அந்த முக்கியமானது ஒன்று. சில சமயங்களில் இங்கு கூட சில சமயங்களில் ஊர்வலம் வரும்போது கூட சில இடங்களை நாங்கள் தவித்து விடுவதுண்டு. அந்த இடங்களுக்கு நாங்கள் போவதில்லை. அவ்வாறுதான் இருப்பதுண்டு. ஆனால் இந்த அனர்த்தத்தை பொறுத்தவரையில் ஒரு விஜயின் தற்போதைய எழுச்சிக்கு வைக்கப்பட்ட ஒரு முட்டுக்கட்டையாகத்தான் பார்க்கலாம். பல அரசியல் கட்சிகள் இதில் பேசி இருக்கின்றார்கள். இப்ப ராகுல் காந்தி கூட கருத்து தெரிவித்திருக்கிறார், நிர்மலா சீதாராமன் கருத்து தெரிவித்திருக்கிறார், பிஜேபி, அண்ணாமலையாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவிக்கும் போது அவர்கள் கூறியது ஒன்றுதான், இதில் பிழையை பொறுத்தவரையில் எல்லா தரப்பினரும் தான் இதில் பிழை இருக்கின்றது. எதிர்காலத்தில் இதனை இவ்வாறு நடக்காது பாதுகாப்பது என்பதை முன்னிறுத்த வேண்டுமே தவிர கைது செய்வது என்பது. இப்ப சிலர் பேசுகிறார்கள் விஜய் கைது செய்யப்படலாம் என்று கூட பேசுகிறார். உண்மைதான். இப்ப நீங்க கூறும் பொழுது அப்பாவி மக்கள், குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது ஒன்றில் இவர்கள் சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்களை அனுமதிக்க கூடாது. இதை பார்க்கும் பொழுதே மிகவும் கஷ்டமாக இருந்த அந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது, இறந்தக்கூடிய உறவினர்கள் அழுத பார்க்கும் பொழுது மிகவும் மிகவும் வேதனையாக இருந்தது என்பதை கூறிக்கொண்டு, சினிமா நட்சத்திரம் விஜய் அவர்கள் அரசியல் நட்சத்திரமாக மாறிவிடுவாரா என்று இதன் பின்னால் ஏதாவது சதி வேலைகள் ஏதாவது நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று பேசுகிறார். என்றால் சமூக வலைத்தளங்களில் கண்டதை வந்தது எல்லாத்தையும் பேசுவார்கள். இப்ப சமூக வலைத்தளத்தில் பொய்யான செய்திகளை பரப்பியவர்களையும் கூட கைது செய்திருப்பதாக தமிழகத்தில் கூறுகின்றார்கள். என்ன நிலைமை? அரசியல் சதி இருக்கின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஒரு பரந்துபட்ட கருத்துக்கள் தான் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இரண்டு தரப்பிலும் இருந்து. ஒன்று அமைச்சர்மார் அங்கு சென்றதும் சிலர் கதறி அழுவதையும் போட்டிருக்கிறார்கள். எதிர்கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்னென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் கூட்டங்களை வைக்கும் போது அவர்கள் ஏற்கனவே அனுபவசாலிகள். அவர்கள் இந்த ஜெனரேட்டருக்கு இருக்கிற பக்கத்திற்கு கூட ஆட்களை விடுவதில்லை என்று கூறுகிறார்கள். அவர்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்கும் என்று. ஆனால் இவர்களுக்கு, இந்த நிர்வாகத்தினருக்கு அதை தெரியாததை இந்த எதிர்த்தரப்பினர் தங்களுக்கான, அதாவது விஜயின் கட்சியின் பலவீனத்தை தங்களுக்கான பலமாக பயன்படுத்தி விட்டதாக கூறப்படுகின்றது. இது எம்ஜிஆருக்கும் இவ்வாறு ஒன்று நிகழ்ந்ததாகத்தான் கூறப்படுகிறது. அதாவது அரசியலை முளையிலேயே கிள்ளி எறிவது. ஏனென்றால் அவருக்கு கூடுகின்ற கூட்டமும் மிக அதிகம். அப்ப அதை இது தற்போதைய ஆளும் தரப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாகத்தான் ஆளும் தரப்பு விஜயின் பிரவேசத்தை பார்க்கிறார்கள். ஏனையவற்றை அவர்கள் சமாளித்து விடலாம், விஜயை சமாளிக்க முடியாத ஒரு நிலை. எனவேதான் இந்த உள்ளூர் செந்தில் பாலாஜியை தான் எல்லோரும் குறிப்பாக காட்டுகிறார்கள். அவர்கள் உடனடியாக 20 நிமிடத்துக்குள் அந்த இடத்துக்கு சென்று விட்டதாகவும், அதில் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண்மணி கூறியிருக்கின்றார், மின்சாரம் நிறுத்தப்பட்டதாகவும், விஜய் பேசிக் கொண்டிருந்த சமயம் மின்சாரம் நிறுத்தப்பட்டதாகவும், அவர்கள் பேச்சு கேட்கவில்லை என்று முன்னுக்கு சென்றவர்கள் கூட்டத்தை நெருக்கியதால் அது அனர்த்தமாக மாறியதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் அங்கு வந்த, அதாவது நோயாளர் காவு வண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேனருடன் அங்கு வந்ததாகவும், அவர்கள் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருந்தார்களா என்ற கேள்விகள் இருக்கிறது. தடியடி நடத்தியதற்கான வீடியோக்கள் இருக்கின்றன என்று சொல்லி பல தரப்பட்ட விடயங்களும் இருக்கின்றன. விஜயை பொறுத்தவரையிலும் அவர் மேலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் போது நான் நினைக்கிறேன் தண்ணீர் போத்தலை கீழே இருந்தவர்களுக்கு போட்டது, அது கூட உண்மையில் ஒரு நெருக்கடியை உருவாக்கலாம். அதாவது ஒழுங்கு செய்த விதமும் அதற்கு இடம் ஒதுக்கிய இடமும் ஒரு நெரிசல் மிக்க இடமாகத்தான் அவர்கள், இதுதான் அந்த பிரச்சனை இது அந்த மாவட்ட காவல்துறையினரின் தவறு. ஏனென்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு மக்கள் இப்ப கூறுகிறார்கள், உள்ளுக்குள் ஸ்டேஜுக்கு அந்த கூட்டம் நடந்த இடத்தில் 1 லட்சம் பேரும் அதற்கு வெளியில் 1.5 லட்சம் பேரும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது. அப்ப 2 லட்சம் பேரை அதுக்கு கொள்ளுமான்றதை பார்க்கணும். இல்லை என்று சொன்னால் ஓரளவு மக்கள் போறதும் வீதிகளை மூடி இருக்க வேண்டும்.
ஆனால் அந்த சட்ட ஒழுங்கெல்லாம் அங்கு சரியாக பின்பற்றப்படுமான்றதும் ஒரு நிறைய மக்கள் கூட்டம் என்றால் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் பாடங்களை கற்பிப்பார்கள் என்று நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது மிகவும் ஒரு சிரமமான ஒரு விடயம்தான். இன்னொரு கேள்வி ஒன்று எழுகிறது என்னவென்றால், தாவேகா அதாவது விஜயனுடைய கட்சி, நாம் தமிழர் கட்சி, சீமானுடைய கட்சி, இந்த இரண்டு கட்சிகளுடைய அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆதரவு, அந்த இரண்டு கட்சிகளுக்கும் மிகவும் பெரிய ஆதரவு வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தமிழகத்தில் அரசியல் சூழலில் ஒரு மாற்றம், கட்சிகளுக்கு இடையில் ஒரு மாற்றம் பாருங்க, உலக பரப்பில் அந்த மாற்றங்கள் வருவது போல் தமிழகத்திலும் அவ்வாறான ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். விஜயை பொறுத்தவரையில் அந்த நீங்கள் அவருடைய கட்சிகளுக்கு அவருடைய தொண்டர்கள் மற்றது அதை நீங்கள் பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது ஒரு மாற்றம் வரலாம் என்று. இப்போது உண்மையில் விஜய் கைது செய்யப்பட்டாலும் தமிழகம் ரணகளமாக மாறக்கூடிய ஒரு நிலை. திங்கட்கிழமை கூட அங்கு விஜயின் போஸ்டர்களை கிழித்ததாகவும் அதற்கு எதிராக கைகலப்பில் ஈடுபட்டதாகவும் இருதரப்பும் இரு அரசியல் தரப்பும் மோதி கொண்டிருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. இப்ப விஜயுடன் மோதுவது வேற ஒரு எதிர்கட்சியோ சிறிய கட்சியோ இல்லை, அங்கிருக்கின்ற ஆளும் தரப்பு. ஆளும் தரப்பு மோதுது என்று சொன்னால் ஆளும் தரப்பு கொண்டு தெரிகிறது தனது இருப்புக்கு ஆபத்து என்று இணைக்கிறது. வேறொரு சிறிய கட்சி மோதினால் பரவாயில்லை, அது அவர்களுக்கு இடையில் ஒரு சிறிய இடத்தை பிடிப்பதற்காக இருதரப்பும். ஆளுந்தரப்பு மோது என்று சொன்னால் தனது ஆட்சி பறிபோக போகிறது என்றுதான் அதன் அர்த்தமாக கொள்ளப்படலாம். இதுவரை காலமும் உங்களுக்கு தெரியும், இதுவரை காலமும் அங்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு கட்சிகள் மாறி மாறி ஆட்சியை செய்து கொண்டு வந்தன. அமெரிக்காவில் எவ்வாறு நடந்ததோ அதே போலதான் அது ஒரு மாற்றம் வேண்டும். இப்ப இலங்கையில் ஒரு மாற்றம் வந்து விட்டது. இருதர கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு வந்தன, அந்த மக்கள் மாற்றி விட்டார்கள். அதே போன்ற ஒரு மாற்றம் தமிழகத்திலும் வந்துவிடும் என்ற ஒரு நிலையில் தான் இப்போது இந்த புதிதாக தோன்றிய இந்த கட்சியை இல்லாதொழிப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை தமிழக மக்கள் பார்க்கிறார்கள். நாங்கள் இதுல கொமெண்டை சொல்லாம இதுல எங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தின் அரசியலுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை. இப்ப இதை கேட்டுவிட்டு விஜய்க்காக ஆதரவை கொடுக்க வேண்டும் என்றும் இங்க யாரும் கூறவில்லை. இப்ப இந்த விஜய்க்காக இங்க காசு ஜெயிக்க துவங்க வேண்டாம், அது ஒரு உழைப்பாக போடும் இங்க இருக்கிறவர்களுக்கு, அது ஒரு பிசினஸ், அந்த பிசினஸ் அது தமிழகத்தின் அரசியல், அதை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அந்த மக்கள் அவர்களின் வாக்குரிமையை அங்க போய் நாங்கள் மாற்ற முடியாது, எங்களுக்கு இங்கிருந்து வாக்களிக்கிற உரிமையும் இல்லை. ஆனால் தமிழகத்துக்கும் எங்களுக்குமான இந்த தமிழ் என்ற உறவுக்காக நாங்கள் பேசலாம். உண்மைதான், நீங்கள் கூறியது போல் தமிழக மக்கள் தங்களுடைய தலைவிதியை அவர்கள் தான் நிர்ணயிக்க வேண்டும், நாங்கள் அதற்கு தலையிட தேவையில்லை. நீங்கள் கூறியது போல் எங்களுக்கு உறவு இருந்தாலும் நாங்கள் அவர்கள் ஒரு கரிசனையோடு, ஒரு மனிதாபிமானத்தோடு, நட்பு ரீதியில், எங்களுடைய கலாச்சார ரீதியில் நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் கரிசனையோடு பார்க்கிறோம், பேசுகிறோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வு நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள், நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.